ஆண்டவரே வானத்தில் பூமியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை
உமக்கன்றோ வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ தூய வழிகள் தேவையான சத்திய தீபமன்றோ தூய வழிகள் தேவையான சத்திய தீபமன்றோ ஆராதனை 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 என் அன்பரே சுகே என் அன்பரே சுகே அன்பரே சுகே என் அன்பரே சுகே மகிமை உமக்கன்றோ ஆஸ்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே இந்த ஜூன் மாதத்தினுடைய 28ஆம் நாளுக்காக ஆண்டவரே இந்த கடைசி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிட்டத்தட்ட ஆண்டவரே ஏப்ரல் மே ஜூன் ஆகிய 3 மாதங்கள் ஆண்டவரே லாக்டவுனினாலே ஆலயங்கள் திறக்கப்படாமல் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாமல் கர்த்தாவே இருக்கிறதப்பா. இந்த நாளை கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியாத நாட்களில் தேவன் சமீபத்தில் வரப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே காணொளி காட்சியின் வழியாக எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி. இந்த ஆராதனை நடைபெறுவதான துதி சோதர பாடல் ஆராதனை கட்டுரை வாக்குகளை தேவனாய் ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணுவீராக. அநேக மக்கள் ஆண்டவரே இந்த ஆராதனை நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக பரலோகத்தில் மகிமையுடைய பிரசன்னமானவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் வாய்ப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரோடு ஆராதனை பொறுப்பெடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நான் ஜெபத்திலே இருக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு விசை கூட எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க ஆயத்தமாய் இருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில் நம் ஆராதிக்கிற இடங்களில் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் தெரிந்த பழைய பாடல் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த பழைய பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சந்தோஷமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி சொல்வோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும்
அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆண்டவே, அல்லேலூயா ஆண்டவே, அல்லேலூயா ஆண்டவே, அல்லேலூயா ஆண்டவே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா
நமக்கு நிச்சயம் பதிலை கட்டளையிடுவார். நம்மோடு கூட இருந்து விடுதலை அளித்து நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த உபத்திரவத்தில் இருந்து, இந்த போராட்டத்தில் இருந்து, ஆபத்து நேரம் கூப்பிடுகிற நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு, நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுப்பார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையுடையவர்கள் நல்ல கரங்களை தலைமையான செல்வோமாக. இந்த காலத்துல நாம் வேற யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற யாரையும் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மாத்திரம் நேசிப்போமாக, அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோமாக. கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். நேசிக்கிறேன் இயேசுவே ரட்சகா என் தேவா என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். கைதட்டி பாடுமா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுவே, பரிசுத்த நீரே பாரி வந்ததா பாவங்கள் பரந்தோடுவே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுவே, பரிசுத்த நீரே பாரி வந்ததா பாவங்கள் பரந்தோடுவே. பரலோக ரட்சகா என் தேவா, என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, வாழ்வின் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே
கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, நேசமுகம் காண, நேசமுகம் காண, ஆசை என் உள்ளிலே, ஏகிடுதே ஆசை என் உள்ளிலே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏகிடுதே ஆசை என் உள்ளிலே, ஏகிடுதே ஆசை என் ஹல்லேலூயா. நமக்காக மரித்த இயேசு, நமக்காக ஜீவன் கொடுத்த இயேசு, அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ரத்தத்தின் வல்லமை, அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே நிச்சயம் கர்த்தர் நமக்காக யாரும் செய்து முடிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே என்று ஒரு பாடலம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இந்த பாடலின் கடைசி அடிகளிலே எழுந்து நின்று ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளில் உங்கள் வீடுகளை நிரப்புவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, எனக்காய் கதரும் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. கஷ்டங்களில் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமைப்பொழுதும் மறவாதவர். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமைப்பொழுதும் மறவாதவர். இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்று உன் ஜெபம் கேட்பார். இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்று உன் ஜெபம் கேட்பார். கைத்தட்டி சொல்லுவோம். உனக்காக கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காக
கஷ்டங்களில் துணையவரே நீரெல்லாம் துடைப்பா. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. கஷ்டங்களில் துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா. எனக்கா கதறு என் இயேசு நல்லவரே. எனக்கா மரித்த என் இயேசு வல்லவரே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். கஷ்டங்களில் துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசுவே கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஹல்லேலூயா. தேவனே, எங்கள் கஷ்டங்களில் நீ துணையாய் நிற்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர்களை யாவும் நீ துடைக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கண்மணி போல் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி விடுக்கிற ஏழரும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. எங்கள் கஷ்டங்களில் துணையவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக ஆண்டவரே, எங்கள் கண்ணீர்களை யாவும் துடைப்பீராக ஆண்டவரே என்று சொல்லி விடுக்கிற ஏழர் ஆண்டவரை ஆராதிப்போமா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லியிருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிட்டார், அவனை என்னுடைய இடுக்கங்களை எல்லாம் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார், என்னுடைய எல்லா இடுக்கங்களையும் அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லியிருக்கிறது. தேவனை கூப்பிடும் போது அவர் நமக்கு செவிகளை சாய்த்து நமக்கு செவிகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீர்கள். தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவர் என்று சொல்லி விடுக்கிற எல்லாரும் உண்மையாய் தேவனை ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே, ஒரு விடுதலையை தருவீராக ஆண்டவரே, ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கைகள் உயர்த்தி. என் அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்களையோ அவர் காண்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே, எங்கள் இளைச்சல்கள் எல்லாம் அறிகிறீர்கள் ஆண்டவரே, எங்களை எல்லா பலவீனங்களையும் நீர் அறிவீராக ஆண்டவரே, எங்களுடைய எல்லா அலைச்சல்களும் மாறுவதாக ஆண்டவரே, எங்கள் எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக என்று சொல்லி வீடுகளுக்கு ஏனோ தானோ என்று அல்ல, நம்ம ஆலயத்தில் ஆராதிக்கிறது போல ஒழுங்கால் படிக்கிட்டு தேவனை உண்மையோடு ஆராதிப்போம். ஆண்டவரை நம் ஆலயத்தில் ஆராதிக்கிறது போல நாங்கள் ஆராதிப்போம். அவர் நமக்கு பதில் தருவார். ஏனோ தானோ என்று நம்ம தேவனை ஆராதிக்க போவதற்கு இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நாம் உண்மையோடு ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, அலைச்சல்களை எல்லாம் நீ பார்க்கிறீர் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் எல்லாம் நீ துடைக்கிறீர் என்று சொல்லி அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்களை அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலனை தருகிறார், தாங்கி நடக்கவே பலனை தருகிறார், பலனை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், நல்லவர், அவர்
ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு. அதற்கு சொல்வீங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுமா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையில் ஆரோக்கியமே. வேதனை தெரியவே சுகத்தை தருகிறார். வேதனை பெருகவே சுகத்தை தருகிறார். சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுமா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும் கைகள் உயர்த்தி சொல்லுமா, எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் காண்கிறார்.
பெரியவர் என்று சொல்லி ஹalleluya 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 அன்பரே இயேசுவே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை சோட அன்பரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே அன்பரின் இயேசுவே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை போல அன்பரின் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை போல நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்லுமா நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் துன்பப் பெருக்கினிலே சோதிடாதே அன்பாரிருக்காய் வந்திடாதே துன்பப் பெருக்கிலே சோதிடாதே அன்பாரியாமல் வந்திடாதே கண்மணி போல காத்திடுவார் கனிமணி போல கண்மணி போல காத்திடுவார் கனிவரும் சொல்லுவார் அன்பரே நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை போலவே அன்பரே நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை போல நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்லுமாண்டவருடைய வழியாவே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே சொல்லி முடிப்போமா நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே ஹalleluya ஆராதனை வழியாக கர்த்தாவே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆராதனை வழியாக உன்னதத்தின் தேவ விலனாலுக்கு காலம் இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு ஆண்டு வழிநடத்துகிறாரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எப்படியாக மூடப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட ஜெபிக்கலாம். முகமுகமாய் நாம் ஒருவர் அடிக்கடி சந்திக்க முடியாவிட்டாலும் உங்களுக்காக வேண்டி கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. நம்மை காத்துக்கொள்ள தக்கதான ஒரு அரணும் கேடவும் மான ஜபம் பலம் துதி ஸ்தோத்திரங்களோடு கூட நாம் வீடுகளிலே தங்கி அரசாங்கத்தான சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்பட்டு தொடர்ந்து கடந்து போவோமாக. பறவைகளை பிள்ளைகள் சட்டை மறைவில காப்பது போல கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள ஒரு நாளும் கர்த்தர் நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த சூழ்நிலை பெரிதாக இருக்கிறதை குறித்து
சோதரம் வீடுகளில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கவும் ஒருவரிடத்தில் ஒருவர் பணிவாய் அன்பாய் இருக்கும்படியாக உங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரவு பகல் என்று மாறாதபடிக்கு மாநில மத்திய அரசுகள் இந்த கொடிய கொரோனா வைரஸ் இந்த தொற்றுகள் விலகி போவதற்காக பாடுகள் எடுக்கிறதான அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு துறைகளுக்கும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஜெபங்களை ஏற்படுவோமாக. சகோதரர் ஆகாஷ் அவர்கள் சரீரத்திலே மிக பலவீனத்தோடு கூட காணப்படுகிறார். அவர் பலவீனம் மாறுபடியாக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை காணொலி காட்சியின் வழியாக நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் சோதனைகளோடு கூட கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஜூலை மாதம் 9ஆம் தேதி நம் அன்பு சகோதரர் ராபின்சன் அவர்களுக்கும் சகோதரி பிரீத்தி அவர்களுக்கும் சோதரம் வேலைக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து திருமணம் நடக்க இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் யாவரும் அதற்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த காணொலி காட்சியின் வழியாக இந்த சோதரம் ஆராதனைகள் ஒளிபரப்பப்பட மிக பிரயாசப்படுகிறதான அதிகமாக ஒத்துழைக்கிறதான அன்பான சகோதரர் ஏனோக்கு ராஜா அவர்களுக்கும் அன்பான சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் தக்கதான பலனையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போகும்படியாக சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 46 அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லே சொல்லலாம். அல்லேலூயா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அன்றாடம் அனுதினமும் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய நடுவிலே இருப்பாரானால் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. எதனாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். அனுதினமும் அன்றாடம் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார். ஆனால் வேதம் சொல்லுகிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். நாம் ஒரு அசுத்தமான, ஒரு ஆதாமியமான, ஒரு அருவருக்கத்தக்கதான ஒரு இடத்துல நாம் தங்கவோ, நாம் உட்காரவோ, நாம் சாப்பிடவோ மாட்டோம். நாமே எப்படி செய்கிறது இல்லை என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் யாருடைய நடுவில் இருப்பார்? இன்னைக்கு தேவன் நம்முடைய நடுவிலே, நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே தேவன் இருக்கத்தக்கதான ஒரு நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தேசத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால் மிக நலமாயிருக்கும். இந்த காலத்தில் தேவன் நம் நடுவில் இருக்கத்தக்கதாக நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் மூன்றும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக காணப்படுமானால் ஆண்டவருடைய திருமேனியை பகிர்ந்து கொள்ளும் போது, இந்த சரீரத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போது என்று நாம் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து பானம் பண்ணுவதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து நாம் அப்படி செய்கிறது உண்டாக இருக்கிறது போல இந்த கொடிய காலத்தில் கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆக போகிறது. இந்த நாட்கள் தொடர்ந்து நீண்டு கொண்டு போகாதபடிக்கு தேவன் நடுவில் இருந்து ஏது ஒன்றும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் தேசத்தின் அசைக்காது. அன்றாடம் தேவன் அதற்கு உதவி கரம் நீட்ட, ஒத்தாசை கரம் நீட்ட, தேவனுக்கு அதை சகாயம் பண்ண வேண்டுமானால் அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை ஆதியோடந்தம் தேடி வாசிக்கும் போது ஆண்டவரை ரட்சகராய் கொண்டதான ஜனங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கடினமான கால சூழ்நிலைகள் ஏற்படும் போது தேவனாகிய கர்த்தர் நடுவிலே வந்தார்.
தீர்த்து வைத்தார். இன்றைக்கு தேவன் நம்முடைய நடுவில் இருப்பாரானால், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவன் நம்முடைய நடுவில் இருக்க வேண்டுமானால் நம்மை முற்றுமுடிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து நான் வந்தவன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதான தேவன் நம்முடைய நடுவிலே இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே நாம் மிக கவனத்தோடு கூட நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்ம சரீரத்திலே நாம் கரை திரை அற்றவர்களாக, நீங்களே தேவன் ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்களே தேவன் தங்குகிறதான ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல நாம் தேவன் தங்கும் ஆலயமாய், தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு நம்மை முற்றுமுடிய தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணும்போது தேவன் நம் நடுவிலே வருவார். அல்லேலூயா. தேவன் நம் நடுவிலே இருக்கும் போது நம்மை ஏது ஒன்றும் சேதப்படுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் ஏது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அன்றாடம் அனுதினம் தேவன் நமக்கு சகாயம் செய்வார், ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார். தேவன் நம் நடுவில் இருக்கும் போது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. சங்கீதங்களின் புத்தகம் 57 சங்கீதம் 4 வசனத்திலே தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபீர் ஒதுங்குகையில் தனக்கு சேதம் நேரிடாதபடிக்கு பாடின பாடல். அல்லேலூயா. அவர் அப்படி பாடினதான பாடலுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது. அல்ல சொல்லலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழும் அதிக உலக மக்களுடைய வாழ்க்கையானது எப்படி தாவீதுடைய ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே காணப்பட்டது அதுபோல காணப்படுகிறது. ஆனாலும் தாவீதுடைய ஆத்துமாவை, சரீரத்தை சிங்கங்கள் ஒரு நாள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கம் சாதாரணமான மிருகம் அல்ல, அது சீறி கெர்ச்சித்து பாய்கிறதான ஒரு துஷ்ட மிருகமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீறி பாய்கிறதான துஷ்ட மிருகமாகிய சிங்கம் தாவீதை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் காத்துக் கொண்டார். அதே தேவன் இன்றைக்கு அகில உலகத்திலும் எந்த விதமான துணைக்கும் கட்டுப்படாதபடிக்கு இந்த கொரோனா என்றதான கொடிய வைரஸ் தேசமெங்கும் சீறி பாய்ந்து பரவிக் கொண்டிருக்கிறதானே இந்த காலகட்டத்திலே இந்த சத்தத்தை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் என் நடுவில் இருப்பீரானால் ஆண்டவர் எந்த ஒரு சேதமும் கர்த்தாவே என்னை அணுகாது, எந்த ஒரு சேதமும் என்னை சேதப்படுத்தாது என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கப்படும் போது தாவீதின் ஆத்துமாவை சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் தேவன் பாதுகாத்ததை போல நம்மை காப்பார். 91 சங்கீதம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீ சிங்கத்தின் மேல் நடந்து பால சிங்கத்தை மிதித்து போடுவாய். இன்னைக்கு இந்த கொடிய கொரோனா என்றதான வைரஸ் நம்மை சேதப்படுத்தும் அடுத்தாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருந்து நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த கொடிய கொரோனா என்றதான கொள்ளை நோயை கால்களால மிதித்து போடும்படியா தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு தீமையும், எந்த ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் வாய்களை கட்டி போட்டார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது போல இன்றைக்கு இந்த கொடிய கொரோனா என்றதான கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் தேசத்தின் மத்தியில் எழுப்பி ஜனங்களை நாசப்படுத்தாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய கட்டுண்டு போக செய்வாராக. அல்லேலூயா. யோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்மை சேதப்படுத்தாது, அவருடைய சுவாசத்தினாலே அழிந்து அவர் நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகும், கர்ஜிப்பும் முழக்கமும் அடங்கி போகும், தேவன் அதன் மக்களை கலப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் எந்த ஒரு சேதமும் நம்மை சேதப்படுத்தாது, தீங்கு நம்மை அணுகாது, துன்பம் மறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தேவன் தம் தூதர்களை கொண்டு அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை மறைத்து காப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் எந்த விதமான காயங்களும் நம்மை காயப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் சொல்லுங்கள், எந்த விதமான சேதம், எந்த விதமான தீமை, எந்த விதமான தீங்கு நம்மை அணுகாது. இரண்டாவது, தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் எந்த காயங்களும் ஏற்படாது. உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள் எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அல்லேலூயா. முள் என்பது மனிதனுடைய சரீரத்திலே படும்போது அது தைத்து சரீரத்தை கிழித்து காயம் உண்டாக்குற ஒன்றாயிருக்கிறது. நமக்காக உலகத்தின் மீட்பராய் வந்ததான இயேசு கிறிஸ்துவுடைய சிரசிலே முள் கிரீடங்களை வைத்து அடித்தார்கள். அவருடைய சரீரத்திலே காயங்களை ஏற்படுத்தி சிரசிலும் விழாவிலும் கரத்திலும் இருந்து ரத்தம் புறப்பட்டு போனது. நமக்காக மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து அவருடைய நமக்காக தழும்புகளை தேவன் ஏற்படுத்திக் கொண்டபடினாலே இந்த கொடிய காலத்தில் என்ற கண்பான கட்டுரை பிள்ளைகளே, தேவன் நம் நடுவில் இருப்பாரானால், தேவன் நம் நடுவில் இருக்கத்தக்க நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கைகள் தேவனுக்கு பிரியமாய் காணப்படுமானால், அல்லேலூயா, எந்த காயங்களும் நமக்கு ஏற்படாது. இன்னைக்கு வீடுகளில் இருக்கிறதானே இந்த நிகழ்ச்சியை ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறவர்களே, நாமே நமக்கு காயங்களை ஏற்படுத்திக் கொண்டாமா, அல்லது நாட்டில் மற்றவர்கள் நமக்கு காயங்களை ஏற்படுத்தினார்களா? நாமே காயங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள், மற்றவர்கள் காயங்களை ஏற்படுத்தினாலும் அல்லேலூயா, ஒரு நாளும் அந்த காயங்கள் நம்முடைய சரீரத்திலே மிகுந்த காரியங்களை உண்டாக்காதபடிக்கு தேவன் நம்முடைய சரீரங்களை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமத்திலே காயங்கள் ஏற்படாதபடிக்கு தேவன் காப்பார். அல்லேலூயா. 147ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர் காயங்களை கட்டுகிறார். 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2ஆம் வசனம் சொல்லுகிறார், நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை எழுப்புவார், அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய நடுவிலே இருப்பாரானால், தேவன் நம்முடைய நடுவிலே இருக்கத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், முதலாவது ஏதோ ஒன்றும் நம்மை சேதப்படுத்த
இன்றைக்கு பலவிதமான வேதனைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமையிலே வேதனைகள் சரீரத்தையும் இருதயத்தை வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கிறதான நிலைமையில் இருக்கிறதானே. இந்த சத்தத்தை கேட்கிறதானே கண்காண கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசவாசிகளே, தேவனை மாத்திரம் நம்முடைய நடுவிலே வைப்போமானால், தேவன் நம் நடுவிலே இருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான வேதனைகளையும் அணுகாதபடிக்கு தேவன் நம்மை காப்பார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை நீ தண்ணீர்களை, நீ ஆறுகளை, நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்ததான தேவனாகிய கர்த்தர் இந்த காலவெளியிலும் நடுவில் இருப்பாரானால் ஏது ஒன்று வேதனை படுத்தாதபடிக்கு தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ராஜா சூளையை 7 மடங்கு சூடாக்கினான், அக்கினி பெலம் செய்யாமலும் அவருடைய தலைமையை கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினி மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே பார்க்கிறதான மக்களுக்கு ராஜாவின் உக்கிரக கோபத்தினாலே சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கினாலும் வெளியே பார்ப்பவர்களுக்கு அக்கினி சூளை எரிகிறது போல காணப்படுகிறது. ஆனால் தேவன் அது நடுவிலே. ராஜா சொல்லுகிறார், 3 பேரை மாத்திரமே சூளையிலே போட்டோம், 4வது ஆளுடைய சாயல் தேவ சாயலை போல காணப்படுகிறது என்று ராஜா அறிக்கை செய்தான். தேவன் நம் நடுவில் இருப்பாரானால் அக்கினியுடைய உக்கிரகம் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த அக்கினியுடைய உக்கிரம் அவர்களுக்கு அவரை பலம் செய்யாமலும் தலைமை கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படுத்தாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் தேவன் காத்தார். அல்லேலூயா. காத்த தேவன், காக்கிற தேவன், காக்க போகிற தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லே சொல்லுங்கள், தேவன் அதன் நடுவில் இருப்பாரானால், எதன் நடுவில்? நம்முடைய சரீரத்தின் நடுவில், நம்முடைய இல்லத்தின் நடுவில், நம்முடைய உள்ளத்தின் நடுவில். தேசத்திலே வாழ்கிறதான அனைத்து மக்களும் தேவனுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே அவரை நடுமை
தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் கர்த்தருக்கு சகாயம் செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாள் காலை ஆராதனைகளோடு கூட பேசின சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருப்பீரேயானால், ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் இருப்பீரேயானால் எங்களுக்கு சேதம் ஏற்படாது ஆண்டவரே. ஓ, எங்களுக்கு காயம் ஏற்படாது, எங்களுக்கு வேதனை ஏற்படாது அப்பா. எங்களுக்கு சேதங்கள் ஏற்படாதபடி, எங்களுக்கு காயங்கள் ஏற்படாதபடி, எங்களுக்கு எந்த வேதனைகளும் ஏற்படாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்கள் குடும்பங்களின் நடுவில், எங்கள் வாழ்க்கைக்கு நடுவில், எங்கள் தேசங்களின் நடுவில், எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் தியானித்திருப்பீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருக்க முடியாதபடி எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தீமைகள் இருக்குமே ஆனால், நீர் விரும்பாத காரியங்கள் இருக்குமே ஆனால், இன்றைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவைகளை அகற்றி போடுவதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருப்பீராக. எங்கள் தேசத்தின் நடுவில் இருப்பீராக. எங்கள் குடும்பங்கள் நடுவில் இருப்பீராக. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் நடுவில் இருப்பீராக. சேதங்கள் ஏற்படாதபடி, ஓ காயங்கள் ஏற்படாதபடி, வேதனைகள் ஏற்படாதபடி தேவனாகிய கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த சத்தியம் ஒவ்வொருவரை மாற்றுவதாக, தேற்றுவதாக, பலப்படுத்துவதாக. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையின் நடுவில் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு சேதங்களும் தீமைகளும் ஆண்டவரே காயங்களும் வேதனைகள் ஏற்படாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. தேடி அழைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த சட்டை மறைவில் மறைத்துக் கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் கரத்துல கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன வல்லமையில எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. வரமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கும்படியாய், தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நடுவிலே இருப்பீரானால் எங்களுக்கு எந்த சேதமும் ஆண்டவரே, எந்த கர்த்தாவே காயமும், எந்த வேதனையும் கர்த்தாவே எங்களை கூடாது அணுகாது ஆண்டவரே. ஆகவே நீர் எங்கள் நடுவில் இருப்பீராக என்று ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் இருப்பீராக என்று நாம் அறிக்கை செய்து அவர்கள் நடுவிலே இருக்க முடியாது. எல்லாரும் நன்றியோடு கூட இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் கொண்டு முடிவரைக்கும் தேவன் நம்மோடு கூட இந்த கிருபைக்காக எல்லாரும் கரைந்தவர்கள் எல்லாம் நன்றியோடு கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் நன்றியோடு கூட துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வார்த்தையின்படியே கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் வைக்கமும் பாதுகாவலும் பராமரிப்பு வழிநடத்தும் சமாதானமும் நம்ம அனைவரோடு உலகத்தில் காணப்படுகிறதான சகல மக்களோடும் இன்னும் என்றும் சதா காலம் தரித்திருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே